வைரமுத்து இஸ் நோன் ஃபார் இஸ் பொம்பளை பொறுக்கித்தனம். எல்லாத்துக்குமே தெரியும், ஒன்றா நம்பர் பொம்பளை பொறுக்கி அவரோட பொண்டாட்டியே கொடுமைப்படுத்துவார்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஆண் வர்க்கம், தட் இஸ் ஈவன் ராதா ரவி வந்துட்டு அவர் பேசின பேச்சுகள் எல்லாம் தவறு. அந்த அவங்கள வந்துட்டு இந்த டப்பிங் அசோசியேஷன்லேருந்து வெளியே எடுத்தாரு. இந்த பிஜேபியில் இருக்கும் அந்த ஏதோ ஒரு அக்பர்னு சொல்லிட்டு ஒரு எம்பி இருந்தார், அவர் மேலேயே மீச்சூல எவ்வளோ கேசஸ் வந்துச்சு. வைரமுத்து செஞ்சது பெரிய யோகியமான ஒரு செயலா கிடையாது. நீங்க பாருங்க, எங்க பார்த்தா அந்த ஆள் வெள்ளையும் சொல்லி, அந்த ஆளுக்கு ஒரு மனசாட்சி இருக்குதா? ஒரு வெக்கம், மனம், சூடு சொன்னது எதுவுமே இல்லை. சிங்கர் சின்மை பற்றி குறிப்பாக பேசணும் மேம். கடந்த 2018ஆம் வருஷம் அவங்க தமிழ் சினிமாவில் பாடக்கூடாது அப்படின்ட்டு பேன் பண்ணாங்க மேம். எந்த விஷயம் தொடர்பாக அப்படின்னா, வைரமுத்து அவர்கள் மேலே குற்றம் சாட்டு வச்சுருந்தாங்க. நீங்கள் எப்படி அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு ராதா ரவி ஒரு சில பேர்லாம் சேர்ந்து அவங்கள தமிழ்நாடு பாடகர் சங்கத்துலேருந்து பேன் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக தக் லைஃபோட ஆடியோ லான்ச்சில் அவங்க மேடையில் பெர்ஃபார்ம் பண்ணது நிறைய பேருக்கு வைரலாகி நிறைய பேருக்கு இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஆமாம் இவங்க இத்தனை வருஷம் பாடாமல் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டே ரியலைஸ் பண்ணாங்க. அவங்க திரும்ப பாடணும் அப்படின்ட்டு எல்லாம் கேட்குறாங்க மேம். ஏன் மேம் இந்த குளறுபடி அவங்களுக்கு மட்டும் நடக்குது? ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறப்ப அவங்களுக்கு நடந்த ஒரு அநீதியை பற்றி நீங்கள் யோசிக்கணும். இன்னும் இந்த நாட்டில் இட்ஸ் அ மேல் டாமினேட்டட் சொசைட்டி, பேட்ரியார்க்கல் சொசைட்டி. அந்த சின்மை நான் ஆக்சுவலி அந்த டைமில் நான் அவங்களோட பேசியிருந்தேன். ஆக்சுவலி அவங்க பேசுனது கரெக்டு, அவங்க வெளியே தைரியமாக சொன்னதும் கரெக்டு. ஏனென்றால் இந்த மீட்டுவால் நிறைய பேர் அவங்களுக்கு ஒரு கூச்சம், இந்த லைக் திஸ் ரேப் கேசஸ் தான் இதுவுமே. ஓகே, அப்போ அவங்களுக்கு கூச்சப்படுறாங்க, இது எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய த்ரெட்ஸும் வருது. ஏன்னா இதில் ஹை ப்ரொஃபைல் பீப்புள். இப்போ அந்த எழுத்து அந்த பாட்டு எழுத்துற ஒரு பேர் என்னங்க சொன்னீங்க? வைரமுத்து இஸ் நோன் ஃபார் இஸ் பொம்பளை பொறுக்கித்தனம். எல்லாத்துக்குமே தெரியும், ஒன்றா நம்பர் பொம்பளை பொறுக்கி அவரோட பொண்டாட்டியே கொடுமைப்படுத்துவார்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அவங்க ஒய்ஃப் குவீன் மேரிஸ், ஐ ஸ்டாண்ட் கரெக்டர், ஷீ இஸ் அ ப்ரொஃபஸர் இன் குவீன் மேரிஸ். அண்ட் நிறைய பேர் அவங்களோட வேலை செய்த மதர் ப்ரொஃபஸர்ஸ் ஒரு சிலர் எனக்கு தெரியும். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க எப்படி அந்த அம்மாவை இந்த ஆள் கொடுமைப்படுத்துவாருன்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் இவங்கெல்லாம் சும்மா வெளி உலகத்துக்கு தான் ட்ராமா, என்னமோ பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறது மாதிரின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் இந்த வெதர் இட் இஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நாட் ஓன்லி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நிறைய பிஸ்னஸ் கார்ப்பரேட்ஸ்லேயும் எல்லாமே இந்த ஈவன் பொலிட்டிக்ஸில் பார்ட்டிஸில் பெண்களே மிஸ்யூஸ் பண்ணுறது இப்போவும் இருக்கிறது. இப்போ இட்ஸ் கால்ட் இது கவுச் கல்ச்சர் இன் மூவிஸ். ஓகே, இட் இஸ் தேர். தமிழில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, ஹிந்தி, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது, ஒன்றும் இல்லைன்ட்டு கிடையாது. இந்த பெண் மட்டும், தட் இஸ் சின்மை, பாவம் தைரியமாக பேசும்போது இந்த ஆண் வர்க்கம், தட் இஸ் ஈவன் ராதா ரவி அவர் பேசின பேச்சுகள் எல்லாம் தவறு. அந்த அவங்கள இந்த டப்பிங் அசோசியேஷன்லேருந்து வெளியே எடுத்தாரு, இவ்வளவும் பண்ணாங்க. அப்போ இந்த ஆண், இந்த வைரமுத்து யார் இந்த தவறை செய்தானோ அவனை பற்றி யாருமே பேசலை. ஓகே, என்னன்னா அவங்க எல்லாருமே அந்த கேரக்டர்ஸ் தான். அவங்க அந்த நான் எல்லா ஆம்பளைங்க கெட்டவங்கன்னு சொல்லலை, எல்லா பெண்களும் யோகியமானவங்களும் சொல்லலை, பட் நல்லவங்களை பற்றி நான் பேசுகிறோம். அப்போ இவங்க தப்பு செய்யும் போது இந்த ஆண்கள் ஒரு ஆண் மற்ற அந்த தவறு செய்கிற ஆண்களை இவங்க சப்போர்ட் பண்ணி இருந்துக்கிறாங்க. இந்த பெண் யார் முன்னுக்கு சொன்னாங்களோ அவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த கேள்வி கேட்டாங்க, ஏன் அந்த காலகட்டத்திலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா? இப்போ தான் இந்த சோஷியல் மீடியா இதெல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த காலகட்டத்தில் எனக்குமே தெரியும், ஒரு சின்ன குழந்தைக்கு ரேப் கேஸ் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கொடுக்குறோம், எவ்வளோ அசிங்கங்கள் பார்க்குறோம், எவ்வளோ நம்மளை மானசீகமாக நம்மளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். வெளியே இருக்கவங்க ரொம்ப ஈஸியாக பேசலாம். இந்த மாதிரி ஏன் அன்றைக்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, எந்த இது போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம போனோன்னே ஒழுக்கமாக நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை நோட் பண்ணுறாங்க, இல்லாட்டி நீங்கள் கேமராவில் எடுக்கிறீங்களா, இல்லை நீங்கள் அங்கே மிரட்டுறீங்க போன. திஸ் இஸ் ஈக்குவல் டு த அண்ணா யூனிவர்சிட்டி. எப்படி அந்த பிள்ளைய ஃபஸ்ட்டு மிரட்டுனாங்க, நீ கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கி இதை செய், அவ்வளோ கஷ்டம் கொடுத்து. அதே மாதிரி தான் இந்த மீட்டு இதுலேயும் நிறைய பேர் மானசீகமாக கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றும் இல்லை,
இந்த பிஜேபியில் இருக்கும் அந்த ஏதோ ஒரு அக்பர்னு சொல்லிட்டு ஒரு எம்பி இருந்தார், அவர் மேலேயே மீச்சூல எவ்வளோ கேசஸ் வந்துச்சு. அப்போவும் அந்த அவர் பதவியில் உட்கார்ந்துச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பெருசா போன உடனே தான் அவர் வெளியே எடுத்தாங்க. இப்போ மறுபடியும் அவரை வந்து பிஜேபி தூக்கிட்டு வந்து வச்சிருக்கு. அப்போ வந்து இவங்களெல்லாம் பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க, பெண்களுக்கு சொல்கிறாங்க பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்கிறாங்க, பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிஜமாவே பெண்களுக்கு இன்னும் இது பாதுகாப்பு இருக்குன்னா இல்லை. அப்போ வந்து சின்மயி என்னால் இஸ் அ டேலண்டட் சிங்கர் பாவம். அப்போ வந்துட்டு அண்ட் தென் அந்த அம்மாவுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும், அதெல்லாம் நம்ம பாராட்டத்தக்கது. அப்போ வந்து இந்த மேல் ஆதிக்கம் ஏன் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அகங்காரம், அவ்வளோ ஒரு இது, தட் இஸ் ஒரு பெண் முன்னால் வந்து சொல்லிட்டா இவங்களுக்கு யாருன்னா ஒருத்தனுக்காவது முதுகெலும்பு இருந்துச்சா அந்த வைரமுத்துவை பற்றி பேசுறதுக்கோ இல்லை வைரமுத்துவை வந்து வெளியே அனுப்புறதுக்கு எவனுக்குமே தைரியம் இல்லை. ஏன்னா வைரமுத்து இஸ் அகெயின் காட் சப்போர்ட் வித் த ரூலிங் பார்ட்டி டிஎம்கே. ஆகையால் இதெல்லாம் வந்து ஒரு விஷஸ் சர்க்கிள். என்னென்னா நீ என் முதுக சொறி, நான் உன் முதுக சொறிறேன். தட் இஸ் நீ செய்கிறத தவிர நான் பாதுகாக்கிறேன், நான் செய்கிறத தவிர நீ பாதுகாப்பு. அப்போ வந்து பெண்களுக்கு என்ன மரியாதைன்னா ஒன்றும் கிடையாது. அந்த பேசும் பெண்ணை தான் உலகமே தப்பு பேசுது தவிர்த்துட்டு அந்த பெண்ணோட கஷ்டத்தை யாரும் யோசிக்கல. அந்த பெண் வந்துட்டு எந்த அளவுக்கு மனசு ரீதியாக கஷ்டப்பட்டிருப்பாங்க, அப்போ அவங்களோட தைரியத்தை நம்ம பாராட்டணும். அன்றைக்கே ஏன் வந்து சொல்லலைன்னு சொல்கிறது பைத்தியக்காரத்தனை. ஏன்னா நாங்கள் எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் பட்டு எவிடன்ஸ், இப்போ வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்த வந்து கிஸ் பண்ணுறான் இல்லாட்டி கில்றான், இதை நம்ம எப்படி போய் ஃபோட்டோ எடுத்துட்டா போய் ஓடி போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வச்சுப்போம். ஸோ இந்த லாஸ் அண்ட் இதெல்லாமே ரொம்ப சில்லியாக இருக்குது. இந்த அயோக்கியனுங்களுக்கு தான் பாதுகாப்பாகவும் இருக்குது, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் சின்மையை வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து இது. ஆனால் எந்த பெண்களும் பெருசாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. நான் பேசினேன் அன்றைக்கி சின்மையை பற்றி இதோ நடந்தப்போ நான் பேசினேன். அப்புறம் அவங்களோடையே நான் ஃபோன்லேயும் பேசினேன். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி டேலண்டட் பீப்புள் அவ பார்க்குறதுக்கும் அழகாக இருப்பாங்க. சின்மயி எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, ஏன் அவள் கல்யாணத்துக்கு அந்த ஆளை கூப்பிட்டா அப்படி பண்ணவர்னா, இது அந்த இது காலத்தின் கட்டாயம். அவங்க வந்து வாயை மூடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களால யார்கிட்டையும் சொல்ல முடியல. கூப்பிட்டாங்க, செஞ்சாங்க, வச்சா. வைரமுத்து செஞ்சது பெரிய யோகியமான ஒரு செயலாக கிடையாது. நீங்கள் பாருங்கள், எங்கே பார்த்தா அந்த ஆள் வெள்ளையும் சொல்லி அந்த ஆளுக்கு ஒரு மனசாட்சி இருக்குதா, ஒரு வெக்கம், மன சூடு சொன்னிருக்கு, எதுவுமே இல்லை. நான் பாட்டுக்கு என்னமோ ஒரு பெரிய உத்தம புத்திரன் மாதிரி நடந்துட்டு போயிட்டு இருக்காது. இவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, காலம் பதில் சொல்லும் கடவுள்னு ஒன்று இருந்தால் அந்த கடவுள் தான் இவங்க எல்லாத்தையும் தண்டிக்கணும். பாவம் சின்மையெல்லாம் பாவம் ரியலி நீட்ஸ் டு பி, ஷீஸ் அ டேலண்டட் சிங்கர். இப்போ அந்த பாட்டெல்லாம் பண்ணும்போது ஆக்சுவலி ஐ ரிமெம்பர் அவள் யாரோ ஒருத்தரோட பேசிட்டு கிஷோரோ ஏதோ அவள் சொல்கிறா, நீங்கள் என்னை வந்து பாட சொல்கிறீங்க, இதோட இது உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லி யதார்த்தமாக அவங்க கேட்குறாங்க. ஐ ஃபர்கெட் த நேம். அப்போ வந்து அவரு சும்மா சிரிச்சிட்டு இருக்காரு. ஆனால் இதே இது அந்த மேடையில் பாடும்போது ஏஆர் ரஹ்மான் இப்படி பார்த்துட்டு கேட்டுட்ருக்காரு, என்ன கமல்ஹாசன், இவங்க எல்லாத்துக்கும் என்ன தைரியம் இருந்துச்சா இந்த பொண்ணை இந்த எதிர்த்துட்டு நான் இல்லை, இந்த ஷீஸ் அ குட் சிங்கர். அந்த டேலண்ட்டுக்கு யாருன்னா மரியாதை கொடுத்தாங்களா? கொடுக்கல. யாருக்கு கொடுத்தாங்க? இந்த வைரமுத்துக்கு தான் கொடுத்தாங்க. அப்போ ஆண் ஆதிக்கம் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இன்னும் இருக்கிறது. அது வந்து காலம்தான் இதெல்லாம் இந்த மாற்றங்களுக்கு வர்றதுக்கு. அன்றைக்கு யார் தலைவரோ தலைவியோ வராங்களோ அவங்க எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அன்றைக்கி தான் இந்த மாற்றங்கள் வரும்.